தமிழ்நாட்டுல வேலூர்ல ஒரு ஊரே கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் வசிக்கும் ஒரு ஊரே ராணுவத்துல இருக்குன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்பிதான் ஆகணும். அந்த ஊர்ல 5000 பேருக்கு மேல ராணுவத்தில் இருந்திருக்காங்க, இல்ல பணிபுரியறாங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னதுன்னா, ஒரே குடும்பத்திலிருந்து 30 பேரு 20 பேருன்னு பல பேரு ராணுவத்தில் இருந்திருக்காங்க. அவங்க கணவர், அவங்களுடைய மகன், கணவருடைய அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, இந்த மாதிரி பாரம்பரியமா ராணுவத்துல இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது நம்ம தமிழகத்துல இருக்கிறதுனா அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம அதை தான் இப்ப பார்க்க போறோம். தமிழகத்துல ராணுவ பேட்டை அப்படின்னு சொல்ற இடத்துல நாம இப்போ வந்திருக்கோம். வாங்க அவங்கள சந்திச்சு உரையாடுவோம். வேலூர் மாவட்டம் என்கிற இராணுவப்பேட்டை கிராமத்தில் வசிக்கிறோம். எங்கள் கிராமம் இராணுவ நிறைந்த கிராமம். இந்த கிராமத்தில் வாழ்வதற்கு, எங்கள் கிராமத்து மக்களோட வாழ்வதற்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மக்களோட வாழறதுக்கு, இராணுவ வீரர்கள் அவங்களோட வாழறதுக்கு. இங்கெல்லாம் எங்கள் இராணுவ குடும்பம் சார்பாக இப்போ வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களும் எங்கள் கிராமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாருமே இராணுவ குடும்பமா? நீங்கள் எல்லாருமே எப்படி சாதாரணமாக வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க, கணவனோ நம்முடைய குடும்பத்திலேயோ போகிறதுக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் அனுமதிச்சு ஆதரவு கொடுக்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னாக்கா, எங்கள் பசங்க படிக்க சொல்லவே எங்கள் ஊரில் அப்போலேருந்தே எப்போ அந்த பழைய காலத்துலேருந்தே மிலிட்ரின்னா ரொம்ப ஆர்வம். அதனால் பசங்களுக்கு ஒரு ஆர்வம்னாக்கா இராணுவம் தான். எங்கள் ஊரில் இப்போ தலைமுறைகளில் கோச்சிங் நடத்துகிறாங்க 2 பேர். அதனால் ஆர்மிக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் நிறையா. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த உணர்வு எங்கள் ரத்தத்திலே ஊறினது. எங்கள் மாமனார் மிலிட்ரி, எங்கள் அப்பா மிலிட்ரி, எங்கள் பையன் மிலிட்ரி, என் தம்பி மிலிட்ரி, எல்லாமே எங்களது ஒரு பையன் இருந்தாலும் மிலிட்ரிக்கு தான் போவாங்க, 4 பையன் இருந்தாலும் மிலிட்ரிக்கு தான் போவாங்க. அந்த மிலிட்ரின்றது ஒரு உணர்வு எங்களுக்கு. வேறு எதுவும் நாங்கள் தவறாக நினைக்கிறதுக்கு இல்லை. உங்கள் வீட்டு யார் யாரெல்லாம் மிலிட்ரி? எங்கள் மாமனார் மிலிட்ரி, எங்கள் ஹஸ்பண்டுக்கு 3 அண்ணன், அதில் 2 பேர் மிலிட்ரி, எங்கள் பையன் மிலிட்ரி, எங்கள் தம்பி மிலிட்ரி, எங்கள் அப்பா மிலிட்ரி, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பசங்க ஒருத்தருக்கு 3 பையன், அவங்க 3 பேரும் மிலிட்ரியில், இன்னொருத்தருக்கு 2 பையன், அவங்க 2 பேரும் மிலிட்ரியில். எங்கள் ஊரே மிலிட்ரியில், எங்கள் ஊரே மிலிட்ரி தாங்க. அது மிலிட்ரினா ஒரு எல்லாருமே மிலிட்ரி தான். நீங்கள் 30 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. எங்கள் தங்கச்சி பசங்கள 2 பொண்ணு, அதுக்கு அவங்கள 2 பேருமே மிலிட்ரிக்கு. முக்கால்வாசி நாங்கள் பொண்ணு கொடுக்கணுன்னா மிலிட்ரிக்காருக்கு தாங்க நாங்கள் பொண்ணு கொடுப்போமே. அது ஒரு பேர் சொல்லுங்க. என் பேர் திருமதி தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி. ஆமாம். சரி சரி, ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருக்கு நீங்கள் சொல்கிறது. சொல்லுங்கள், மற்றவங்க சொல்லுங்கள். யாரு? எங்கள் மூத்தார் 2 பேர் மிலிட்ரி, எங்கள் வீட்டுக்காரர் மிலிட்ரி, எங்கள் பையன் மிலிட்ரி, எங்கள் மெரும் பிள்ளை மிலிட்ரி. எங்கள் அப்பாவும் மிலிட்ரி, என் தம்பியும் மிலிட்ரி, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ராணுவத்தை தான் பணி புரியுறாரு. இப்போ எங்கே இருக்கார் அவர்? எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ராஜஸ்தானில் இருக்கார். சூப்பர். எப்போ வருவாருங்க? 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். எப்படி நீங்கள் தனியாக இருக்க முடியுதா? இருக்கும், நாட்டுக்காக பாட போகிறாங்க, இருந்து தான் ஆகணும் நாங்களும். சரி, நீங்கள் எப்படி எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஆனால் நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி பார்க்க முடியும், எப்படி அது சூழ்நிலை? இப்போதான் இந்த மாதிரி ஃபோனில் பேசுவோம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஃபோன் ஆயிடுச்சு. அப்போல்லாம் லெட்ரு, நான் எங்கள் வீட்டுக்காரெலாம் இருக்கும்போது லெட்ரு தான், வருஷத்துக்கு ஒரு முறை லீவ் வருவாங்க. இப்போ தான் ஃபோனில் எல்லாம் பேசுகிறாங்கல்ல. அப்போல்லாம் லெட்ரு தான். அந்த போஸ்ட்மேனை பார்த்தாவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு லெட்ரு இருக்குது இன்னைக்கு அப்படின்னு. இப்போ தான் வீடியோ காலு, ஃபோனு எல்லாமே பண்ணிக்கிறாங்களே. இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம், நம்ம இப்போ வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. இப்போ எங்கள் பையன் இதுவில் இருக்கிறான், பங்களாதேஷ் பார்டரில். ஃபேமிலி சென்னையில், பசங்க பேரன் 8வது படிக்கிறான், சின்ன பேரன் 5வது படிக்கிறான். சென்னையில் பல்லாவரத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி ஆர்மினா உண்மையிலே எங்கள் ஊரில் பொண்ணு கொடுக்கணுன்னா மிலிட்ரிக்காருக்கு முக்கிய தத்துவம். சரி, வேற உங்கள் அனுபவங்கள் சொல்கிறீங்களா? வேறு எங்கள் வீட்டுக்காரன் மிலிட்ரி தான். எங்கள் வீட்டுக்காரன் மிலிட்ரி தான். மருமக பொண்ணை கொடுத்ததும் மிலிட்ரிக்காரு, தங்கச்சி வீட்டுக்காரன் மிலிட்ரிக்காரு, அக்கா வீட்டுக்காரன் மிலிட்ரிக்காரு, எங்கள் அக்கா பையனும் மிலிட்ரிக்காரு தான். எல்லாரும் அந்த நாட்டுக்காக பற்று. அவங்க மிலிட்ரிக்குன்னா ஆர்வமாக போயிடுவாங்க. குடும்பத்தில் ஒருத்தங்க இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அவங்க குடும்பம் பரம்பரையாக மிலிட்ரினா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம். அப்போது
ஃபோன் கூட இல்லாத போஸ்ட்மேன் வருவாங்களான்னு எதிர்பார்த்துன்னு இருப்போம். அவர் ஆர்மியில் தான் சார். எங்கள் மாமனாரும் ஆர்மி தான். அவர் எப்படி சொல்லுது, இப்போ நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ அவர் 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு முறை லீவ் அப்படி தான் வருவாங்க. இங்கே இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். அங்கே மெயினாக அதுதான் பிரச்சனையே. நமக்கு தனியாக குழந்தைங்கள நம்மளே பார்க்கணும். எல்லாமே இங்கே இருக்கிற நம்ம வெளியில் போகணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், ஸ்கூல் எல்லாத்துக்கும் A to Z நம்ம தான் சார் பார்த்துக்கணும். எத்தனை வருஷத்துக்கு வரும்? அவர் 1 இயர்க்கு ஒரு டைம் கூட வருவார் சார். லீவ் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி. இப்போ அவர் அருணாச்சல பிரதேசில் இருக்கார். அவருக்கு லீவ் கிடைச்சாதான், ஏன்னா அந்த டைமில் அவருக்கு லீவ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் லீவ் வர வைக்கிறதா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2-3 லீவ் அப்படி தான் சார். நாங்கள் கால் பண்ணி எங்களுக்கு இங்கே பிரச்சனை, இப்போ எனக்கு ரீசனாக உடம்பு சரியில்லாதாயிடுச்சு, அப்போ கூட லீவ் கொடுக்கல அவங்க. நான் ஃபோன் பண்ணி எங்கள் ஆஃபீஸருங்களுக்கெல்லாம் பேசி எனக்கு லீவ் வேணும், ஏன்னா எனக்கு கூட ஹஸ்பண்ட் ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் அதுக்கப்புறம் அவங்க லீவ் அனுப்புனாங்க. அதில் இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னும் போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இருந்தாலும் நாட்டுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமியாரும் இறந்துட்டாங்க, மாமனாரும் இறந்துட்டாங்க. அது வேறு 4 நாள் ஆயிடுச்சு வரத்துக்கு. மாமனார் இறந்தப்போ நாங்கள் கூட தான் இருந்தோம். அப்பயும் 4 நாள் வச்சுருந்தாங்க நாங்கள் வரத்துக்காக. இப்போ மாமியார் இறந்ததுக்கும் 3 நாள் வச்சுருந்தோம். ஏன்னா அங்கேருந்து லீவ் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கல. ஏன்னா அங்கேருந்து லாங் ட்ரிப்புன்றதுனால வரத்துக்கே 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே 4 நாள் 3 நாள் தான் சார் வச்சுருந்தோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது நமக்கு. ஒரு எமர்ஜென்சின்னும் போது லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்களே. மற்றதுக்குன்னா நம்ம பார்த்துக்குறோம். எமர்ஜென்சி டைமில் அவங்க லீவ் வர முடியல அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாட்டுக்காக கஷ்டப்படுறாங்கன்னும் போது எனக்கு 2 பசங்க, பொண்ணுங்க தான் சார் இருக்கா. பொண்ணையும் நம்ம மிலிட்ரிக்காரனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடவே இருக்கோம் நாங்கள்லாம் வந்து. ஆமாம் சார். எங்கள் அப்பாவும் வந்து போலீஸ் தான் சார். அதனால் இப்படியே இந்த லைன்லேயே நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது. உங்கள் பசங்களாம் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? அப்பா தேடுறாங்களா? அப்பா எப்போ வருவார், என்ன ஏதுன்னு அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம் சார், தேடுவாங்க சார். அப்போ வந்து ஏதாவது எப்படி சொல்கிறதுனா, ஏதாவது தேவை அப்படின்னா என்னை வந்து கேட்பாங்க. கேட்கும்போது உங்கள் அப்பாவை கேளுங்க அப்படின்னா அப்போ வந்து தேடுவாங்க. அப்பா எப்போ வருவாங்க, எதுனா தேவை அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அப்பாவுடைய பாசம் தேவைப்படுது இல்லைங்களா. நம்ம இங்கேயே இருக்கிறதுனால நம்மளுடைய பாசம் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அவங்க எங்கேயோ லாங்கில் இருக்கிறதுனால அவங்களுடைய பாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவங்களுக்கு. அந்த டைமில் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. கமான்பேட்டையில். உங்கள் பேருங்க? கவிதா. சொல்லுங்கள். கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷம் இப்போ இருக்கும்போது கார்கில் இருந்தார் எங்கள் வீட்டுக்கார். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சண்டை முடிஞ்ச பின்னாடி சீமந்த் அப்போ கூட வர முடியல. அப்புறமா தான் வந்தாங்க. குழந்தை டெலிவரி டைமில் தான் வந்தாங்க. அவர் அங்கே ராணுவத்தில் போரில் ஈடுபட்டு இருந்தார். உங்கள் பசங்க சப்போர்ட்டில் எப்படி இருக்குது? அப்பாவை தேடுறாங்களா? இல்லை, தேடுவாங்க. இருந்தாலும் அது தெரிஞ்சதுனால கம்மின்ட்டுருப்பாங்க. மற்றவங்களாம் சொல்லுங்கள். உங்கள் பசங்க மற்றவங்களாம் எப்படி விசேஷம் நடக்கும், ஏதாச்சும் நல்லது காரியங்கள், அதுக்கு போகணும்னு ஆசை இருக்க குடும்பத்தோட, ஆனால் நமக்கு சூழ்நிலை சரியாக அமையாது. அப்போ எப்படி நீங்கள் உங்களை தேர்த்திப்பீங்க? உங்களுக்கு எப்படி ஆறுதல் கொடுத்துப்பீங்க? நம்ம தனியாக போகிறோன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான். எல்லோரும் வந்து அவங்க ஃபேமிலியோடு போகும்போது நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா. நம்ம வீட்டுக்கார் கூட இருந்தால் நம்ம போகலாம் அப்படின்ற அது ஒரு ஏக்கம். நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்கார் வந்து 20 நாள் லீவ் தான் சார் வந்தார். 20 நாள் லீவ்லேயே கல்யாணம் முடித்தார். எல்லாமே முடிச்சுட்டு விட்டு போயிட்டார். அதோட 7 மாதம் கழிச்சு தான் வந்தார். அப்போவே நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எல்லோரும் இருக்கும்போது நம்ம கூட இல்லையே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் இன்னி வரைக்கும் இருக்குது சார் எங்களுக்கு. இன்னும் 1 இயர் தான் இருக்குது அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு. அவர் எப்போ வருவார், நம்ம எப்போ போகலாம், எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். என் பசங்க ரொம்ப ஏங்குறாங்க. எல்லோரும் 2 வீலரில் அவங்க பேரண்ட்ஸோடு போகும்போது அப்பா எப்போ நம்மளை கூப்பிட்டுன்னு போவாங்க, நாங்கள் எப்போ அப்பா கூட வண்டியில் போகிறது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே ஏங்குறாங்க சார் அவங்க. இப்போ வந்து முன்னாள் இராணுவ வீரர்கள் 2500 பேர் எங்கள் கிராமத்தில் இருக்காங்க. இப்போது சர்வீஸ் மேன் ஒரு 1500 பேர் இருக்காங்க. எங்கள் ஊரில் கோச்சிங் சென்டர், ஆர்மி கோச்சிங் சென்டர், இங்கேருந்து ட்ரைனிங் பண்ணி இங்கேருந்து அனுப்புகிறோம். எல்லாம் இப்போ எங்கள் ஆர்மியில் என்ன ட்ரைனிங் இருக்குதோ அந்த ட்ரைனிங் இங்கேயே கொடுத்துட்டு 2 கோச்சிங் சென்டர் இருக்குது சார் எங்கள் கிராமத்தில். இந்த கிரவுண்டில் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இந்த கிரவுண்டை பற்றி சொல்ல முடியுமா? இது வந்துட்டு ராணுவப்பேட்டையில் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ஊருடைய கிரவுண்டு. இது வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிரவுண்ட் பேர் வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு நிறைய பிள்ளைகள் வந்து நான் மிலிட்ரிக்கு போகணும், நான் போயிட்டு நல்லா இருக்கணும், போகணும் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. அவங்கள வந்துட்டு இங்கே வந்து நிற்க வச்சு, படிக்க வச்சு, தங்க வச்சு, அவங்களுக்கு கிளாஸ் வந்து எடுத்து இந்த ரன்னிங்கெல்லாம் பண்ணிவிட்டு ரோப்புக்கு இப்போ எல்லாமே சின்ன பூரா அங்கே பாருங்கள், பூராமல் எல்லாம் இதில் 4 சுற்று கிரவுண்ட் விட்டு அவங்க டைமிங் எடுத்து அவங்கள வந்துட்டு ரெடி பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் சார்.